வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 13 மற்றும் 14 அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆயுளுக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமோடே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீரோளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சேவோருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய துவக்கத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரித்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதேமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதேமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எண்ணட்டோ அம்மட்டும் நடந்தீர், உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்போ பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தையும் நான் படிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தை நான் சொல்கிறேன். இந்த 13ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து திரும்புதல். இப்போ எகிப்தில் ஏற்பட்ட பஞ்சம் நீங்கினதுக்கப்புறம் ஆபிரகாம் தனது மனைவி லோத்து மற்றும் அனைத்து சொத்துக்களோடு கானான் தேசத்துக்கு திரும்புகிறான். ஆபிரகாம் மிகவும் ஐஸ்வர்யவனாக இருந்தான். அப்புறம் இதில் 2வது பாயிண்ட் என்னன்னா பிரிவினை. ஆபிரகாம் மற்றும் லோத்து இருவரிடமும் அதிக ஆடுமார்கள் இருந்ததுனால மேய்ச்சல் நிலத்துக்கு 2 பேருக்குமே இடையில சண்டை ஏற்பட்டுச்சு. அப்போ நிலம் போதாததாக இருந்ததுனால சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு.
மூணாவது வந்து ஆபிராமின் விட்டு கொடுத்தல். ஆபிராம் வந்து லோத்துக்கிட்ட வந்து நம்ம 2 பேருமே வந்து சகோதரர்களாக இருக்கிறோம், நமக்கு இடையில வந்து சண்டை வேண்டாம், உனக்கு விருப்பமான இடத்த வந்து நீ எடுத்துக்கோ, நீ எடுத்தது போக மிச்சம் இருக்கிற இடத்த வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இதில் 4வது நம்ம என்ன பார்க்குறோம்னா லோத்தின் தெரிவு. லோத் வந்து எதை வந்து தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோத் வந்து யோர்தானோட நதி அருகே உள்ள பசுமையான செழுமையான சமபூமியை தெரிஞ்சுட்டு சோதாம் பட்டணத்துக்கு அருகே வந்து குடி போனான். அப்புறம் 5வது வந்து சோதோமின் பாவம். அந்த இடத்துல வந்து சோதாம் ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு முன்பு மகா பாவிகளாக இருந்தாங்க. அவன் வந்து தேர்ந்தெடுத்த இடம் வந்து சோதோம். அந்த சோதோமில் வந்து இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப பாவிகளாக இருந்தாங்க. பாவங்களாக இல்லை, பாவிகளாக, மிகவும் மகா பாவிகளாக இருந்தார்கள். ஓகேவா? சோதாமின் பாவம். அந்த இடத்துல இருந்து சோதோம் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப பாவிகளாக இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்புறம் 6வது இது வந்து தேவனின் வாக்குத்தத்தம். தேவனோட வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோத் வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கர்த்தர் வந்து ஆபிராமை நோக்கி அவன் கண்களால் காணும் வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே உள்ள எல்லா தேசத்தையும் அவனது சந்ததிக்கு பூமியோட தூளை பெருக பண்ணுறது மாதிரி பெருக பண்ணுங்க, அதை யாரெல்லாம் எண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி சந்ததியும் எண்ணப்படும்னு சொன்னார். அப்புறம் 7வது ஆபிராமின் பலிபீடம். ஆபிராம் வந்து எபிரேனில் உள்ள மம்ரேன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த சமபூமியில் வந்து குடியிருந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இதை வந்து நம்ம வந்து ஆதியாகமம் 13 பார்க்குறோம். இப்போ ஆதியாகமம் 14 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலோமின் ராஜாவாகிய கெர்த்தலா கோமேரும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும், கெமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயோடும், செபியோயின் ராஜாவாகிய செமபெரோடும், சோவார் என்னும் பேலாவில் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லோரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்திலே கெர்தாலாகோமேரும் அவனோடி குடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத்கர்னாயிமிலே இருந்த ரெப்பாயிமிரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியத்தாயிமிலே இருந்த எமியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஊரியரையும் வனாந்தரத்துக்கு அருகே எல்பாராம் மட்டும் முறியடித்து திருப்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனைத்தையும் அஸ்தாத்சோம் தாமரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கெமோரியரின் ராஜாவும் அத்மாயின் ராஜாவும் செகோயமின் ராஜாவும் சோவார் எனும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெர்த்தலாகோ மேரோடும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும், சினேயரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும், ஏலாசரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்களுக்கு நீலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கோமேராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கெமோராவிலுள்ள பொருட்கள் எல்லாவற்றிலும் போஜ பதார்த்தங்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவர் எபிரெயானாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான்.
ஆபிராம் தன்னோடி உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனீருக்கும் சகோதரனாகிய மம்ரே எனும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மற்றும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெர்தாலாகோமேரையும் அவனோடு இந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவி பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்றார் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே எனும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார். இப்போ ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆபிராம் லோத்தை மீட்டு கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ராஜாக்களோட யுத்தம். இப்போ 4 ராஜாக்கள் இருக்காங்க. அம்ராபேல், அரியோ, கேதார் லயோமர், பிதால். அவங்க சோதோம், கெமோரா உள்பட 5 ராஜாக்களோடும் யுத்தம் செஞ்சு அவர்களோட தோக்கடிச்சு சோதோம் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் 2வது லோத்து சிறைப்பிடிக்கப்படுதல். சோதோமில் குடியிருந்த லோத்தும் அவனோட சொத்துக்களும் எல்லாமே கொள்ளையிட்டு லோத்தும் சிறையில் அடைக்கப்படுறான். அப்புறம் 3வது ஆபிராமின் மீட்பு நடவடிக்கை. இந்த செய்தியை கேட்ட ஆபிராம் தன் வீட்டில் இருந்த 318 பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்களோட போய் நைட் நேரத்தில் அந்த ராஜாக்களை தாக்கி லோத்தையும் அவனது குடும்பத்தையும் சொத்துக்களையும் மற்றவர்களையும் மீட்டு கொண்டு வருகிறான். 3வது நம்ம பார்க்குறோம். 4வது மெல்கிதேசின் ஆசீர்வாதம். யுத்தம் முடிஞ்சு திரும்பும்போது சாலமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிதேஸ் ஆபிராமை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். 5வது 10 1 கொடுத்தல். அப்போதான் தசம பாகம்ங்கிற ஒரு தசம பாகம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை அப்போதான் வருது. ஆபிரகாம் தான் கொள்ளையிட்ட எல்லாவற்றிலும் 10 1 ஒரு பங்கை மெல்கிதேசுக்கு தருகிறான். அப்புறம் சோதோம் ராஜாவின் கோரிக்கை. சோதோம் ராஜா மக்களை மட்டும் என்னிடத்தில் தந்துவிட்டு பொருட்களை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. 7வது ஆபிரகாமோட உறுதிப்பாடு. அவரோட உறுதிப்பாடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் பொருட்களை வச்சுக்கிட்டா நீதான் என்ன ஐஸ்வர்யனாக்கி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சோதோமோட ராஜாவுக்கு ஒரு தாரை நூலையோ காலனி வாரையோ நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக மறுக்கிறான். அதாவது நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் தான் என்ன ஐஸ்வர்யனாக்குனீங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி அவர் எதையுமே வாங்காம விட்டுறாரு. இதுலேருந்து முக்கிய பாடங்கள் நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, விஸ்வாசம். ஆபிராம் லோத்தோட தேர்வை ஆபிராம் லோத்தோட அவர் தேர்ந்தெடுத்தார்ல சோதோம் பட்டணத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கல்ல, அதை பார்த்து அவர் கண்ணு கலங்காமல் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நம்பினார். இன்னொன்று பிரிவினை. லோத்து கண் பார்வையின்படி செழிப்பை தேடினார். ஆனால் ஆபிராம் தேவனுடைய வழிநடத்தலை நம்பினார்.
ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாம் வந்து மெல்கிதேசத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கு காணிக்கை செலுத்தினார். இதெல்லாமே நம்ம வந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரத்தையும் பார்த்துட்டோம். அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.